வணக்கம். வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். மனித உடல் உள்ளுறுப்புகள்லேயே மிகவும் பெரியதும் முக்கியமான பணியை செய்யக்கூடியதும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கல்லீரலை நம்ம சொல்லலாம். இந்த கல்லீரல் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம், எந்த மாதிரியான பணியை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. கல்லீரல் வீக்கத்திற்கான வீடியோவும் போட்டிருக்கேன். கல்லீரல் நமக்கு எப்படி பழுதடைஞ்சுது அப்படின்னா அது எப்படி நம்ம சரி பண்ணலாம் அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில், ஹெப்படைட்டிஸ் பி இதுக்கு மருந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அதற்கான தீர்வு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே கல்லீரல் பாதிப்பு அப்படின்னு சொல்லும்போது அது வீக்கம் ஏற்படலாம், கல்லீரலில் கேன்சர் வரலாம், அப்படி இல்லைனா அலர்ஜி ஏற்படலாம். இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சது கல்லீரல் அப்படின்னு சொன்னால் மஞ்சள் காமாலை ஏற்படலாம். அதே மாதிரி கல்லீரல் பழுதடைந்ததுன்னா ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் ஒன்று இந்த ஹெப்படைட்டிஸ். ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது ABCDE, அதாவது ஹெப்படைட்டிஸ் A, ஹெப்படைட்டிஸ் B, ஹெப்படைட்டிஸ் C அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி அந்த ஸ்பெசிஃபிக்காக ஹெப்படைட்டிஸ் B இதுக்கான தீர்வு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு விதமான இன்ஃபெக்ஷன், கிருமி தொற்றுனால் ஏற்படக்கூடியது. அந்த கிருமி தொற்று கல்லீரலை பாதிக்கக்கூடியது. அது எப்படி நமக்கு ஏற்படுது, என்ன செஞ்சால் அது நமக்கு ஏற்படும், என்ன மாதிரி நம்ம பாதுகாப்பாக இருந்தோம் அப்படின்னா எதன் மூலமாகலாம் நமக்கு ஏற்படாது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிறது ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான வைரஸ்னால் நமக்கு ஏற்படக்கூடியது. இதனுடைய தாக்கம் ரொம்ப கடுமையாக இருக்கும். இதை நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே சரி பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதை நம்ம கடைசி வரைக்கும் ரொம்ப முத்தின ஸ்டேஜ் வரை கொண்டு போனோம் அப்படின்னா உயிரிழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே HAB அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதை HIV அந்த வைரஸை விட, எய்ட்ஸை விட கொடுமையான ஒரு உயிர்கொல்லி நோய் அப்படின்னு இப்போது நிறைய பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் மோசமான நோய் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே அதை நம்ம சரி பண்ணிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிள் பொருட்கள் வச்சு நம்ம நிரந்தரமாக அதை சரி பண்ணிடலாம். இது பெரும்பாலும் இரத்தத்தின் மூலமாகவோ அப்படி இல்லைன்னா பாதிக்கப்பட்ட நபர்களின் உடலில் இறக்கக்கூடிய திரவத்தின் மூலமாகவும் நமக்கு ஏற்படும். இரத்தத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாதுகாப்பு இல்லாமல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தாய்க்கு இருந்தது அப்படின்னா அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் வரும், அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் பச்சை குத்தி கொள்வாங்க, அதாவது டேட்டூ அப்படின்னு சொல்லுவோம். அதை குத்துனாங்க அப்படின்னா கூட ஒரு நபருக்கு இருந்தது அப்படின்னா அதே நீடில் பயன்படுத்தும் போது அடுத்த நபருக்கும் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஊசியின் மூலமாக, அந்த சிரிஞ்சின் மூலமாக கூட அவங்களுக்கு பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நமக்கு ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில அறிகுறிகள் இருக்கும். அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்போதுமே அவங்களுடைய உடல் ரொம்ப அசதியாக ஃபீல் பண்ணுவாங்க. என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னா கூட அவங்க உடம்புல அதுக்குரிய சத்து போய் சேராது. ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. லைட்டாக அவங்களுக்கு தலைவலி இருக்கும், காய்ச்சல் இருக்கும், வயிற்று வலி இருக்கும். அப்படி இல்லைனா வயிற்று பகுதியில் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. வாமிட் வரலாம், குமட்டல் இருக்கும், பசியே இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் பி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். எதன் மூலமாகலாம் பரவாது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ தெரிஞ்சுக்குவோம். இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் பாதிக்கப்பட்ட நபர்களை நம்ம தொட்டு பேசினாலோ, அப்படிலாம் அவங்கள நம்ம முத்தம் கொடுக்கறதுனாலையோ, அவங்கள ஹக் பண்ணுறதுனாலையோ, கட்டி தழுவுறதுனாலையோ, நம்ம கை கொடுக்கறதுனாலையோ, அது மட்டும் இல்லாமல் அவங்க தும்மும் போதும் இருமும் போதும் நம்ம அருகில் நின்னோம் அப்படின்னா கூட இதன் மூலமாக நமக்கு பரவாது. அதனால் இந்த மாதிரி நமக்கு பரவுமோ அப்படிங்கிற சொல்லிக்கூடிய ஒரு அச்சம் நமக்கு வேண்டாம். இதன் மூலமாக நமக்கு பரவாது. இதை நம்ம முறைப்படி சரியான நேரத்தில் நமக்கு இது தீர்வு காணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு உயிர் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா கல்லீரல் கேன்சர் வரலாம், கல்லீரல் முழுவதுமாக நமக்கு பழுதடைந்து போகலாம். கண்டிப்பாக ஹெப்படைட்டிஸ் பி பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் நிறைய பேர் இதுக்கு தீர்வு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிடுறாங்க. கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணிடுறாங்க, நீங்கள் இந்த டைமிங்லேருந்து ஸ்கிப் பண்ணி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு.
அது கண்டிப்பாக நமக்கு வேஸ்ட்டு. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு வியாதியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தீர்வு நாடுறது ரொம்பவே நல்லது. இப்போ வாங்க அதுக்கு என்ன பொருட்கள் தேவை, அதை எப்படி நம்ம நிரந்தர தீர்வு காணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த காட்டு நெல்லிக்காயை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். கூஸ்பெரி, இந்தியன் ஆம்லா அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்கள் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நல்லா ஜூஸ் பண்ணி நீங்கள் பிழிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸ் கூட தேவையான அளவுக்கு தேன் கலந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு உங்களுக்கு குடிக்க முடியுமோ, எத்தனை முறை குடிக்க முடியுமோ அத்தனை முறை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமே ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நெல்லிக்காயில் நிறைய பண்புகள் இருக்குது நமக்கு. இதை குடிக்கும்போது அந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸுக்கு எதிராக நமக்கு செயல்பட்டு சீக்கிரமே நமக்கு நிரந்தர ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணும். அப்படி இல்லைனா இதை ஜூஸ் பண்ணி சம அளவு நீங்கள் தண்ணீர் கலந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்க முடியுமோ அவ்வளவு நீங்கள் குடிங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். அடுத்ததாக என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முக்கியமாக இந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்னால் பாதிக்கப்பட்டவங்க எந்த அளவுக்கு உடல் உழைப்பு கொடுத்து வியர்க்க உங்களால் உடற்பயிற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா உங்களுடைய உடல் வியர்வை அதிகமாக இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸினுடைய தாக்கம் உங்களுக்கு குறைவாக இருக்கும். இன்னும் என்ன அப்படின்னா, உடம்பை நல்லா நீங்கள் இழுத்து போர்த்திக்கோங்க ஒரு துணி போர்வை வச்சு. அதுக்கப்புறமா நல்லா அப்படி டைட்டாக உட்காந்துக்கோங்க. இப்படி நீங்கள் செய்யும்போது கூட உங்களுக்கு உடலில் இருந்து வியர்வை உங்களுக்கு வெளியேறும். அப்படி அதுவும் இல்லைன்னா சூடாக நீங்கள் காஃபி நீங்கள் குடிக்கலாம். சூடான காஃபி நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு வியர்வை வெளியேறும். அப்போ சூடான காஃபி நம்ம சொல்லும்போது இந்த மாதிரி இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சியை தோல் நீக்கிட்டு நல்ல சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா நச்சு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் டீ போட்டு நீங்கள் குடிங்க. நல்லா சூடாக நீங்கள் குடிக்கும்போது உங்களுடைய உடல் வியர்வை உங்களுக்கு அதிகமாகும். அதன் மூலமாகவும் உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த இஞ்சி. இதுவும் இல்லை அப்படின்னா அடுத்ததாக வெள்ளை பூண்டு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வறுத்து சாப்பிட்றத விட, அதுவும் நீங்கள் வேக வச்சு சாப்பிட்றத விட பச்சையாக நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும். இதில் ஹெப்படைட்டிஸ் பியோட ஹெப்படைட்டிஸ் பி வைரஸை கொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி இந்த வெள்ளை பூண்டில் நமக்கு இருக்குது. இந்த நோயிலிருந்து நம்மளுடைய கல்லீரலை பாதுகாத்து அந்த நோயே நமக்கு வராமல் கூட தடுக்கும். வந்த பிறகு நம்ம அதை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட வராமல் தடுப்பது ரொம்பவே முக்கியம். அதனால் இந்த பூண்டு நீங்கள் தினமும் ஒரு பல் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பச்சையாக சாப்பிட்றதுனால அதிகமாக வேண்டாம். காலையில் வெறும் வயிற்றில் தினமும் ஒரு பல் பூண்டு நீங்கள் சாப்பிட்டு வாங்க. வராமல் தடுக்கலாம், வந்த பிறகும் தடுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு மருந்து தான் நமக்கு இந்த பூண்டு. இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததான் என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த இலை வேற ஒன்றும் இல்லை. பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பப்பாளி இலை. இதனுடைய நன்மைகளை நம்ம வாயால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நிறைய நன்மைகளை நமக்கு வழங்கக்கூடியது இந்த பப்பாளி இலை. கல்லீரலில் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரிதான், கல்லீரல் கேன்சர் கூட, அதாவது கல்லீரல் புற்றுநோயை கூட வரவிடாமல் தடுப்பதற்கு இது மிகவும் சிறந்த அருமருந்து அப்படின்னு தான் சொல்லணும். ஹெப்படைட்டிஸ் பிக்கு 100% உங்களுக்கு தீர்வு வேணும் அப்படின்னா இந்த பப்பாளி இலையை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ஒரு தீர்வு கிடைக்கும். கல்லீரலை பாதுகாப்பதில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது தான் இந்த உங்கள் பப்பாளி இலை. கல்லீரல் வீக்கமாகட்டும், கல்லீரல் அலர்ஜி ஆகட்டும், கல்லீரல் கேன்சர் ஆகட்டும், அப்புறமா இந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ் பிரச்சனையாகட்டும், மஞ்சள் காமாலை ஆகட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், அதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா இந்த பப்பாளி இலை தான். இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பப்பாளி இலையை சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நல்லா விழுதாக அரைச்சி ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கானது நமக்கு. அதனால் ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன் மட்டும் நீங்கள் குடிச்சிங்கனாலே போதும். கிட்டத்தட்ட 4 மில்லிலிட்டர்லேருந்து 5 மில்லிலிட்டர் வரைக்கும் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி தினமும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கனாலே போதும், சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இது குடிக்க முடியலன்னா இதே மாதிரி நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு
2 லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த 2 லிட்டர் தண்ணீருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பிரிவாக இருக்கும் இலை. இதை வந்து நீங்கள் 1 இது 2 3 இந்த மாதிரி நீங்கள் பிரித்து எடுத்தீங்க அப்படின்னா 1 2 3 இந்த மாதிரி 3 பிரிவுகளை நீங்கள் எடுத்து அந்த 2 லிட்டர் தண்ணீரில் போட்டு நல்லா நீங்கள் வேக வைங்க. நல்லா வெந்ததுக்கு பிறகு அதில் இருந்து வரக்கூடிய அந்த ஜூஸ் கிட்டத்தட்ட 100 ml நீங்கள் குடிங்க. தினமும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மீதம் இருக்கிறத நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சு கூட நீங்கள் குடிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மருந்து அப்படின்னு தான் நம்ம இந்த பப்பாளி இலையே சொல்லலாம். அடுத்ததான் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம பார்க்க போகிறது இந்த பீட்ரூட் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பீட்ரூட்டில் நிறையவே விட்டமின் ஏ, பி, அப்புறமா சி அதிகமாக காணப்படுது. நிறைய கனிம சத்துக்களும் நமக்கு இது நிறைஞ்சிருக்கு. இதை நம்ம சாப்பிடும்போது நம்முடைய கல்லீரலில் சிதைஞ்சு போன செல்களை மறுபடி உருவாக்குவதற்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த வீக்கம், அதோட வலி, அதை குறைப்பதற்கும் நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. இதை நம்ம பச்சையாக நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. எந்த அளவுக்கு நம்ம இதை பச்சையாக நம்ம சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. இப்போது இதை நம்ம தோல் சீவிட்டு சின்ன துண்டுகளாக நறுக்கி நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அப்படியே சாப்பிட்றலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இதை ஜூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். அந்த ஜூஸை நம்ம எவ்வளவு சாப்பிடணும், எப்போ எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம ஜூஸ் பண்ணி இப்போ எடுத்தாச்சு. இதில் நமக்கு உடலுக்கு ரொம்ப சோர்வாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அதனால் அதை சரி பண்ணுவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். தினமும் நீங்கள் 2 கிளாஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட 300 ml 400 ml உங்களுக்கு வரும். இதை நீங்கள் தினமும் அந்த 2 கிளாஸ் அளவுக்கு ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக சீக்கிரமே உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஜூஸ் தான் நமக்கு இந்த பீட்ரூட் ஜூஸு. இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இன்னும் சிலருக்கு வந்து கல்லீரலை சுற்றி வந்து கொழுப்பு படிஞ்சிருக்கும், அதை ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம். அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி மருந்து வேணும்னாலும் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் தாராளமாக செக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.